நான் யூசுவலாக வரலட்சுமி பூஜைக்கு ஷாப்பிங்னாலே பாரிஸ் தான் போவேன். அங்கே நல்ல கலெக்ஷன் இருக்கும். இந்த வாட்டி மயிலாப்பூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மழை பெஞ்சதுனால திருப்பதி போனதுனால என்னால் வந்து டைமே இல்லாதனால சரி பக்கத்துலேயே இருக்குது சரவணா ஸ்டோர் போயிடலாம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு கலெக்ஷனுமே இல்லை. சரி சொல்லிட்டு போனதுக்கு வந்து ஒரு சில பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 ஹவர்ஸ்லேயே வீடு வந்து சேர்ந்துட்டு அதுக்கு ஒரு வீடு ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் பூஜை ஃபங்க்ஷன் வீட்டில் அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பண்ணுறதுல தான் வந்து ரொம்ப சந்தோஷமே இருக்குது. அதுவும் கிச்சன் தான் ரொம்ப மெயினே. கிச்சன் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். அப்பயும் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருந்தோம். என் பேச்சை ஒரு வாட்டியாச்சும் கேளுன்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு இருந்தார். நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காம போய் பல்ப் வாங்கிட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே வந்து ஆவடி பக்கத்துலேயே இருக்கிறதுனால போயிட்டு ஆவடியிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்ன பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.